शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பம் தாவானும் இந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. கோயிலூர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி. பிரம்மத்தினுடைய நிர்குண பிரம்மத்தினுடைய நாமங்களை, அதனுடைய லக்ஷணங்களை, சொரூபத்தை விவரித்து கொண்டு வருகின்றார். 81வது பாடலில் நிரஞ்சனன் என்று பார்த்தோம். அஞ்சனம் அழுக்கு இல்லாதவன் நிரஞ்சனன். ஆத்மா எவ்விதமான அழுக்கும் தோஷமும் இல்லாததாக நித்திய சுத்தமானதாக இருக்கின்றது. நான் அந்த ஆத்மாவாக இருக்கின்றேன் என்று தியானம் செய்ய வேண்டும். உடல் முதலானவை அழுக்குகள் இயல்பாக கொண்டவை. ஆத்மா இயல்பாகவே அழுக்கு எதுவும் இல்லாதது. நான் அந்த நித்திய சுத்த ஆத்மா என்று தியானிக்க வேண்டும். அடுத்த லட்சணம் காரணன். அனைத்திற்கும் காரணமாக எது இருக்கின்றதோ அது காரணன். பாடல் படிக்கலாம். 82வது பாடல். அவிரும் மூவகை உடலினுக்கும் மூலங்கர்மம் ஐம்பூதம் அவைகண் மூலம் அமர் சூக்ஷ்ம சூக்க பூத பௌத்திகம் அவைகண் மூலம் அது அவித்தை ஒரு ஜீவனோடு நவ மாயை ஒரு ஈசன் அவர்களுக்கு அதிகமாய் நவையில் சைத்தன்யம் நாமே நன்னு காரணம் ஆனதாலும் நற்சச்சிதானந்தமாம் நம்மை விட்டு பவமான காரியமதாம் உலகினுக்கு அயல் படிவம் இல்லாமையானும் பகரு காரண உருவமாகின்ற நம்முடைய படிவமே பல்வகையதாம் நவையான காரிய ஜகத்தினுக்கு உருவமாய் நன்னுற்றதாலும் மிகவும் நாடுற்ற சகலத்தினுக்கும் அனுதினம் நாம் நவிலு காரணன் ஆகுமே. அமர் சுக்க பூத பௌத்திகம் அவை கண் மூலம் அதுக்கு மேலே சரி. அவிரும் மூவகை உடலினுக்கும் மூலங்கண்மம் ஐம்பூதம் அவை கண் மூலம் அமர் சூக்ம பூத பௌத்திகம் அவை கண் மூலம் அது அவித்தை ஒரு ஜீவனோடு நவ மாயை ஒரு ஈசன் அவர்களுக்கு அதிகமாய் நவையில் சைத்தன்யம் நாமே நன்னு காரணம் ஆனதாலும்
நற்சச்சிதானந்தமாம் நம்மை விட்டு பவமான காரியமதாம் உலகினுக்கு அயல் படிவம் இல்லாமையானும் பகரு காரண உருவமாகின்ற நம்முடைய படிவமே பல்வகையதாம் நவையான காரிய ஜகத்தினுக்கு உருவமாய் நன்னுற்றதாலும் மிகவும் நாடுற்ற சகலத்தினுக்கும் அனுதினமும் நாம் நவிலு காரணம் ஆகுமே. அவிரும் மூவகை உடலினுக்கும் மூலம் கண்மம். 3 விதமான அழியக்கூடிய உடல்களுக்கும் கர்மம் ஜீவனுடைய முந்திய பிறவிகளில் செய்யப்பட்ட புண்ணிய பாப கர்மம் காரணமாக இருக்கின்றது. ஐம்பூதம் அவைகண் மூலம். ஐம்பூதம் அவைகளுக்கு மூலமாக இருக்கின்றன. இந்த ஜீவ சரீரங்கள் வர்றதுக்கு புண்ணிய பாப கர்மம் விசேஷ காரணம். அந்த சரீரம் எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னா பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டு இருக்கின்றதுன்னா பஞ்சபூதம் சாமானிய காரணம், கர்மம் விசேஷ காரணம். ஏன்னா எல்லா உடல்களும் பஞ்சபூதத்தினால் ஆனவை என்கிற போது எல்லா உடல்களும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்படி ஒரே மாதிரி இல்லை, அதில் வேறுபாடு ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. அதற்கு காரணம் அந்த விசேஷ காரணமான கர்மம். கர்மத்துக்கு ஏற்றாற் போல அந்த புண்ணிய பாபம், அதற்கு ஏற்றாற் போல பூதங்களால் சரீரமானது உண்டு பண்ணப்படுகின்றது. அதனால் ஐம்பூதங்கள் சாமானிய காரணம், கர்மம் விசேஷ காரணம். கர்மங்கள் வெளிப்பட்டு செயல்படுவதற்கு, கர்ம பலன் ஏற்படுவதற்கு இந்த பூதங்களாலாகிய சரீரங்கிறது தேவை. அதனால் கர்மங்களுக்கு ஐம்பூதங்கள் மூலம்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த கர்மங்கள் எங்கேருந்து வந்ததுன்னா முந்தின ஐம்பூதங்களாலாகிய சரீரத்திலிருந்து செய்து வந்தவை. அதனால் கர்மத்துக்கு காரணம் என்னன்னா முந்தின சரீரம்தான் காரணம். ஐம்பூதம் அவைகண் மூலம். அதனால் கர்மங்களுக்கு முந்தின பிறவிகளில் இருந்த ஐம்பூத காரியமான சரீரங்கள் காரணம்னு எடுத்துக்கொள்ளலாம். அமர் சுக்க பூத பௌத்திகம் அவைகண் மூலம். அவைகளுக்கு மூலம் இந்த பஞ்சபூதங்களுக்கு, ஸ்தூல பஞ்சபூதங்களுக்கு சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் மூலம் காரணம். அதனால் முதல்ல சொன்ன பூதங்கள் பஞ்சீகிருத்தமான ஸ்தூலமான பஞ்சபூதங்கள். அந்த ஸ்தூல பஞ்சபூதங்களுக்கு காரணம் சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், பஞ்சீகிருத பஞ்சபூதங்கள், பஞ்சீகிருத்தம் ஆகாத பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகளாக இருக்கின்ற பஞ்சபூதங்கள் காரணம். அதற்கு சூக்ஷ்ம பூத பௌத்திகம் அவைகள் காரணம். சூக்ஷ்ம பஞ்சபூதங்களுடைய பௌத்திகம் அவைகளுடைய விளைவாக ஏற்பட்டவை காரணம். அது அவித்தை ஒரு ஜீவனோடு நவ மாயை ஒரு ஈசன் அவர்களுக்கு அதிகமாய் அந்த சூக்ஷ்ம பூதங்கள் அவைகளும் என்னது, அதற்கு மேலே இருக்கக்கூடிய அவித்யா காரண சரீரம், மாயா அவித்யா காரண சரீரம். இல்லை, அவித்தை ஒரு ஜீவனோடு, அவித்தியை உபாதியாக கொண்டிருக்கின்ற காரண சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுக்கும், அப்புறம் மாயையை உபாதியாக காரண சரீரமாக கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கும், அவர்களுக்கு. அதனால் இந்த பூத பௌத்திகத்துக்கு, சூக்ஷ்ம பூத பௌத்திகத்துக்கு காரணம் அவித்யா மாயா. சமஷ்டி காரண சரீரம் மாயா, வியஷ்டி காரண சரீரம் அவித்யா. அது காரணம். அவைகளுக்கும் அதிகமாக இந்த ஜீவன் ஈஸ்வரன், பிரதிபிம்பமாக தோன்றிருக்கக்கூடிய ஜீவன் ஈஸ்வரன் அவைகளுக்கு அதிகமாக, அவைகளுக்கு மேலாக நவையில் சைத்தன்யம் நாமே நன்னு காரணம். நவையில்னா தோஷம் இல்லாத, குற்றம் இல்லாத, விதமான குறைகளும் இல்லாத சைத்தன்யமாகிய ஆத்மாவாகிய நாமே நன்னு காரணம். அதனால் அந்த ஜீவன் ஈஸ்வரன் காரண சரீரங்கள் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு அவற்றுக்கு மூலமாக, அவற்றிற்கு மேலாக இருக்கின்ற ஆத்மா காரணம். ஆத்மாவை சார்ந்துதான் மாயை இருக்குது.
அந்த மாயையினுடைய சத்துவகுணத்தில் பிரதிபிம்பம் ஆகின்ற பொழுது ஈசன் என்பதும், ரஜோகுணத்தில் பிரதிபிம்பம் ஏற்படுகின்ற பொழுது ஜீவன் என்றும் இருக்கின்றான். அதனால் அதற்கு காரணம் மாயை, சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம் ஆனதாலும் நற்சச்சிதானந்தமாம் நம்மை விட்டு, அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்ற சச்சிதானந்தமாகிய நம்மை விட்டு, பவமான காரியமதாம் உலகினுக்கு அயல் படிவம் இல்லாமையானும். அதனால் இவைக்கெல்லாம் ஆத்மா காரணமாக இருக்கின்றது. இந்த ஆத்மாவை விட்டு வேறு காரணம் இல்லை, வேற ஒரு காரணமும் சொல்ல முடியாது, அப்படி எதுவும் இல்லை. அதனால் பவமான காரியமதாம் உலகினுக்கு, பவமான பிறவி தோன்றி வந்திருக்கக்கூடிய காரியபூதமான உலகினுக்கு, உலகத்திற்கு அயல் படிவம் இல்லாமையாலும், இதுக்கு மேலே வேற காரணம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லாமையாலும், ஏக்கமேவ அத்விதீயமாக இருக்கின்றது, இரண்டற்ற ஒன்றாக அது இருக்கின்றது. அதனால் அதற்கு வேற இன்னொரு காரணங்கிறது இல்லை. பகரு காரண உருவமாகின்ற நம்முடைய படிவமே பல்வகையதாம் நவையான காரிய ஜகத்தினுக்கு உருவமாய் நன்னுற்றதாலும், இந்த சச்சிதானந்த ஆத்மா அதுவே பல உருவங்களை எடுத்துக்கொண்டு பல ரூபங்களாக பல விதமாக உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும், பகரு காரண உருவமாகின்ற நம்முடைய படிவமே, படிவம்னா நம்முடைய சொரூபமே, சொரூபம் சச்சிதானந்தம், சச்சிதானந்தமே பல்வகையதாம் நவையான காரிய ஜகத்தினுக்கு, பலவிதமாக பல வேறுபாடுகளோடு இருக்கின்ற குற்றமுடைய இந்த உலகத்திற்கு, குறைகளுடைய இந்த உலகத்திற்கு உருவமாய், உருவமாய்னா சொரூபமாய், ஆதாரமாய், நன்னுற்றதாலும் இருக்கின்றதாலும். அதனால் இந்த தோன்றி இருக்கக்கூடிய ஜெகம் பிரம்மத்தை ஆதாரமாக கொண்டது. ஆகவே நாம் தான், இந்த ஆத்மாதான் உலகமாக இருக்கின்றது, ஆத்மாதான் உலகமாக இருக்கு, வேற எந்த காரணமும் இல்லை. அதனால் இந்த காரியமான உலகத்தில் சச்சிதானந்த தன்மையை நாம் பார்க்கின்றோம். அதனால் வேறு காரணம் இல்லை, நாமே காரியமாக விளங்கி கொண்டிருப்பதால். எப்படி தங்கமானது, இந்த நகைகளுக்கு தங்கத்தை விட வேறு காரணம் இல்லை, நகைகள் தான் தங்கமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த நகை தங்கம்தான் நகைகளாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால் நகைன்னு பார்க்கிற பொழுது அங்கே தங்கம் தான் இருக்கின்றது, காரியத்தில் காரணமானது அப்படியே இருக்கின்ற காரணத்தினால் இந்த நகைக்கு வேறான ஒரு காரணம், நகைக்கு தங்கத்தை தவிர வேறான ஒரு காரணமானது இல்லை. தங்கத்தினுடைய குணம் என்னவோ அது நகைகளில் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பிரம்மத்திற்கு வேறான ஒரு காரணமானது உலகத்திற்கு இல்லை. அப்புறம் பிரம்மத்தினுடைய சொரூபமான சத்து சித்து ஆனந்தம் அது காரியமான உலகத்திலும் விளங்கி கொண்டு இருக்கின்றது. என்ன, விளங்காமல் விளங்கி கொண்டு இருக்கின்றது, அதான் பிரச்சனை. தெளிவாக விளங்குச்சுன்னா பிரச்சனை இல்லை. அது ஆதாரமாக அதிசூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நமக்கு அதனுடைய இருப்பு தெரியவில்லை. அது இருக்கிறதுன்னு இருக்குது, ஆனால் அதற்கு மேலே ஒரு வேஷம் போட்டிருக்கிறதுனால, இந்த நாம ரூபம் மேலே அத்தியாசம் ஆகியிருக்கிறதுனால நாம் நாம ரூபத்தை மட்டும் பார்க்கிறோம், ஆதார வஸ்து நமக்கு தெரியவில்லை. அதான் காரணம். அந்த மாயினால் நாம ரூபங்கள் கல்பிக்கப்பட்டு இருக்கிறதுனால நமக்கு ஆதாரமான சத்வஸ்து தெரியவில்லை. நகை கடைக்கு போனால் எதை பார்க்குறோம், டிசைனை தானே பார்க்குறோம். துணி கடைக்கு போனாக்கா அதோட கலரு அதோட டிசைனு அதுதான் முதல்ல தெரியுது. அதுக்கப்புறம் பில்லு போடுற பொழுது தான் அது தெரியுது. படம் கொடுக்குறவருக்கு தான் அது தெரியும், அதனால் வாங்கி கொடுக்குறவருக்கு தான் அது தெரியும். வாங்குகிற ஆள் நாம் என்னன்னா, நம்ம டிசைனு தான், இது பழைய டிசைனு புது டிசைனு, இது அவங்க போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்காங்க, யாரும் போடாத புது டிசைனாக கொடுங்கன்னு 10 கடை ஏறி இறங்கி பார்க்கறது என்னது. அங்கே அப்போ என்னது, நகை மட்டும்தான் தெரியாது, தோற்றம் மட்டும்தான் தெரியுதே ஒழிய தங்கம் தெரியறதில்ல. அப்படி பொறுக்கி எடுத்து கொடுத்தா அந்த நகை கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, வாங்கி அந்த வெயிட் மிஷினில் வச்சா அவருக்கு நகை அந்த டிசைனுங்கிறது இல்லை, அதோட தங்கம் என்ன வெயிட்டோ அவ்வளோதான், அதுக்கு தான் மதிப்பு, அது மட்டும்தான் அவன் பார்க்குறான். அதனால் நமக்கு இந்த நாமரூபம் வந்ததுனால, வெறும் தங்க பிஸ்கட்டாக இருந்தால் அதில் சாய்ஸ் ஒன்றும் இல்லை. வெறும் தங்க பிஸ்கட் வாங்க போனாக்கா அதில் ஏதாவது சாய்ஸ் இருக்கா, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் அது நகைன்னு வந்த உடனே அந்த தோற்றங்கள் ஈர்ப்புடையதாக இருக்கிறதுனால மூலம் நம் கண்ணுக்கு தெரிவது இல்லை, அதில் கவனிப்பது இல்லை. கண்ணுக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுட்டு தான் இருக்குது,
அது தெரியலன்னா தங்கமே தெரியாது. அப்போ என்ன, தங்கமும் தெரிகிறது, நகையும் தெரிகின்றது. ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே, நகையில் இருக்கிறதுனால தங்கமானது தெரியவில்லை. அதே மாதிரி இந்த உலகம் தெரிகின்ற பொழுது பிரம்மமும் சேர்ந்து தான் தெரிகிறது. அந்த இருப்புங்கிறது ஆத்மாவினுடையது தான். உலகம் எது இருக்குன்னு சொன்னாலும் அது ஆத்மாவினுடையது தான். ஆனால் நமக்கு கவனம் தோற்றத்தில் இருக்கிறதுனால ஆதாரமான பிரம்மம் தெரியவில்லை. ஆகவே அதனால் இந்த நவையான உருவமாகின்ற நம்முடைய படிவமே காரண உருவமாகிய பகரு காரண உருவமாகிய இப்படி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற சச்சிதானந்த பிரம்மமாகிய அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்ற நம்முடைய படிவமே, நம்முடைய சொரூபமே பல்வகையதாம், பல வகையாக நவையான காரிய ஜகத்திற்கு உருவமாய் பல குறைபாடுகளோடு அது நாமரூபங்கள்னு வர்ற பொழுது அதில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதில் குறை நிறைகள் இருக்குது. அப்படி தோன்றி இருக்கின்ற உலகத்திற்கு நன்னுற்றதாலும் அது அந்த காரணமாக அதுவே இருக்கின்றதாலும் மிகவும் நாடுற்ற சகலத்திற்கும் மிகவும் நாடுகின்ற தேடுகின்ற அனைத்திற்கும் அனுதினமும் நாம் நவிலு காரணன் ஆகுமே. அனுதினமும் எப்பொழுதும், அனுதினம்னு எப்பொழுதும் நாமே காரணமாக இருக்கின்றோம். அதனால் ஒரு காலத்தில் காரணம் இருந்தது, காரியமான பிறகு காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. விதை மரமான பிறகு விதை இல்லைன்னா. அதனால் அப்போ முன்னாடி காரணம் விதைக்கு மரத்துக்கு விதை காரணமாக இருந்தது. அந்த விதையை இப்போ பார்க்க முடியுமான்னா இப்போ பார்க்க முடியாது, அது வேறு ரூபத்துக்கு போய்விட்டது. அந்த விதை இல்லை, விதை அழிந்து தான் மரம். விதை அழிந்து மரம் வரல, விதைங்கிற ரூபம் மாறி மரம்ங்கிறது வருகின்றது. மரம்னு வந்தால் அந்த காரணத்தை மூலத்தை பார்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த உலகம் வந்த பிறகு கடவுள்லேருந்து உலகம் வந்தது, உலகம் வந்த பிறகு கடவுள் இல்லாமல் போயிட்டார் அப்படி இல்லை. அதனால தான் அனுதினமும்னா இந்த காரியத்துக்குள்ள காரணமானது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது காரியமாக ஆன பிறகும் காரணமானது அவ்வாறே விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால தான் மண்ணு பானை தங்கம் நகை தான் நமக்கு உதாரணம். இந்த விதை மரம் பரிணாமி அங்கே பரிணாமமாகி வந்திருக்கு. விதை பரிணாமமாகி மரமாக ஆகி இருக்கின்றது. அது மாயா தத்துவம். அது மாயை பரிணாமி உபாதான காரணம். ஆனால் ஆத்மா பிரம்மம் விவர்த்த உபாதான காரணம். தன்னுடைய சொரூபத்திலிருந்து மாறாமல் அது உலகமாக ஆகி இருக்கின்றது. இது மாதிரி தங்கம் தன்னுடைய பிரகாசத்தன்மையிலிருந்து மாறாமல் நகையாக ஆகியிருக்கின்றது. அதனால் நகை இருக்கின்ற பொழுதே எப்பொழுதும் தங்கம் காரணமாக இருக்கின்றது. அந்த நகை மேலே வடிவம்ங்கிறது அந்த நகையை செய்த அந்த ஆசாரி அவனுடைய கல்பனை, அவனுடைய புத்தியிலிருந்து தோன்றியது. அவனுடைய கல்பனையாக தோன்றியது அந்த வடிவம். ஆனால் நாம் எப்பொழுதுமே இந்த ஜகத்திற்கு காரணமாக இருக்கின்றோம். அதனால் ஜகத்தை பார்க்கிற அதே சமயத்தில் நம்மால் காரணமான ஆத்மாவையும் காண முடியும். விவேகம் இருந்தால், ஆத்மானாத்ம விவேகம் இருந்தால் காண முடியும். மரத்தை மறைத்தது மாமத யானைனா பாட்டெல்லாம் அதுக்கு தான் பாடி வச்சுருக்காங்க. கல் யானைனா, கல்லில் பெரிய யானை செஞ்சு வச்சுருந்தா தூரமாக இருந்து பார்க்குற பொழுது யானை நிற்கிற மாதிரியான தோற்றம் இருக்குது. அப்போ அதற்குள்ளே இருந்த அந்த மூலமான பொருள் அது மறைக்கப்பட்டு தெரியலை. அந்த வடிவத்தை பார்க்கிற பொழுது அது தெரியலை. பக்கத்தில் போய் பார்த்தாக்கா இது வெறும் கல் அல்லது மரம்னா, வெறும் கல்லோ மரமோ அந்த மூலப்பொருள் தெரிகின்ற பொழுது யானைங்கிறது தெரியவில்லை. யானைங்கிறது வெறும் தோற்றம்ங்கிற புரிந்து கொண்டு அது புத்தியிலிருந்து போய்விட்டது. அது வரைக்கும் இருந்த யானை சத்தியமாக இருந்த ஞானை இப்போ வெறும் தோற்றமாக ஆகிவிடுகிறது. கல்ங்கிறது மரம்ங்கிறது தான் தெரிகின்றது. அந்த மாதிரி பரத்தை மறைத்தன பார்முதல் பூதங்கள், பரத்தில் மறைந்தன பார்முதல் பூதங்களே. அதனால் உலகத்தை பார்க்கிற பொழுது அங்கே இந்த உலகங்கிற நாமரூபம் தோற்றம் காரியமானது காரணத்தை மறைத்து இருக்கின்றது. காரணத்தை பற்றிய விவேகம் வர்ற பொழுது காரியமானது மித்யா தோற்றம் என்று விளங்குகின்றது. அதனால் காரியத்தை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுதே அங்கே காரணத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கின்றோம். ஆனால் அதை பற்றி அதில் கவனம் இல்லை. காரணத்தில் கவனம் போகாததுனால நமக்கு காரியம் மட்டுமே தெரிகின்றது. சாம்பார் இட்லினா இட்லிக்கு மேலே சாம்பாரை போட்டால் அது என்ன சாம்பார் தான் தெரியுது, இட்லி தெரியலைன்னா உள்ளே இருக்க இட்லியானது நமக்கு
தெரிவது இல்லை, அது மறைஞ்சு போயிருச்சு உள்ளே இருக்காருன்னா. அக்காரணன் அடுத்த லட்சணம் அக்காரணன். அக்காரணன்னா என்னது? இவருக்கு எதுவும் காரணம் இல்லை, இவர் தான் அனைத்திற்கும் காரணம், இவருக்கு இன்னொரு காரணமானது இல்லை, இவர் காரியமாக இல்லை, இவரிடமிருந்து எல்லா காரியங்களும் வந்திருக்கின்றன, இவர் எப்பொழுதும் காரியமாக இல்லை, காரணமாக மாத்திரமே இருக்கு. ஏன்னா இவருக்கு ஒரு காரணம் இல்லை, காரணமாக மட்டுமே இருக்கின்றார். அதனால் அக்காரணன். இப்படி சகலத்தினுக்கும் இலங்கு காரணமாயுறும் தப்பில் எற்கொரு காரணம் இலதாலும் மெய்யுணர்வு இன்பமாய் ஒப்பில் நாம் சகலத்தின் மூல உருவமாயினதாலுமே எய்ப்பிலா அகமே அக்காரணன் என்னவே நிதம் எண்ணுவாய். இப்படி சகலத்தினுக்கும் இலங்கு காரணமாயுறும் தப்பில் எற்கொரு காரணம் இலதாலும் மெய்யுணர்வு இன்பமாய் ஒப்பில் நாம் சகலத்தின் மூல உருவம் ஆயினதாலுமே எய்ப்பிலா அகமே அக்காரணன் என்னவே நிதம் எண்ணுவாய். இப்படி சகலத்தினுக்கும் இலங்கு காரணமாய் உறும். இப்படி அனைத்திற்கும் தோன்றியிருக்கின்ற அனைத்திற்கும், அனைத்து நாமரூபம். அதனால் தோன்றி இருக்கிறதுன்னு என்னது? நாமரூபம்தான். தோற்றம்ங்கிறது உலகம்ங்கிறது நாமரூப கல்பனை. அதனால தான் கல்பனைன்னு சொல்கிறோம். அந்த எப்படி தங்கத்தின் மேலே அந்த பொற்கொள்ளன் அதை செய்யக்கூடிய ஆசாரியினுடைய கல்பனையானது நாமரூபங்களை ஏற்படுத்துகிறது. அவன் வேற ஒன்றும் புதுசாக பண்ணலை, தங்கத்தை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்றார், அவருடைய மனதில் இருந்த வடிவத்தை அங்கே கொண்டு வந்து காட்டுகின்றார். அப்போ நகைங்கிறது அந்த நாமரூபம் அன்றி வேறொன்றும் இல்லை, நாமரூப தோற்றம்தான் நகை. நகைன்னு ஒரு பொருள் தங்கத்திலிருந்து வேறாக வரவில்லை. அந்த மாதிரி உலகம் தோன்றுகிறதுனாக்க அது நாமரூபங்கள் தோன்றுகின்றன. உலக தோற்றம்ங்கிறது நாமரூபம். அந்த தோற்றம் போயிட்டா உலகம்ங்கிறது இருக்காது, அதனுடைய காரணத்தில் ஒடுங்கிவிடும். ஆனால் அடுத்தடுத்து அதிலிருந்து அடுத்தடுத்து காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறதுனால அதிசூக்ஷ்மமான மூல காரணம் நமக்கு தெரிவது இல்லை. அது அடுத்தடுத்த ப்ராசஸில் பல படிகள் தாண்டி போச்சுனாக்க அது தெரியறது இல்லை. அந்த இட்லி ஆயிட்டாக்கா அதுக்குள்ளே இருக்க அரிசியும் பருப்பும் தெரியுதான்னா, அந்த அரிசியும் உளுந்தும் அரிசி உளுந்து தான் இட்லி ஆயிருக்கு. அப்புறம் அதையும் பல ப்ராசஸ் பண்ணினா அது என்ன டிஷ்ஷுனே தெரியலை, என்ன மூலப்பொருள்னே தெரியாத அளவுக்கு அதை பல ப்ராசஸ் பண்ணி கொண்டு போனால் அது கடைசியில் எது மூலங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த மூலம் இல்லாமல் இந்த பதார்த்தம் இல்லை. அது மாதிரி அந்த மூலம், எல்லாத்துக்கும் மூலம் பிரம்மம். ஆனால் அடுத்தடுத்து அது மாயை, அப்புறம் சூக்ஷ்மம், ஸ்தூலம், அப்படியாகி பஞ்சபூதமாகி பௌத்திகமாகி இப்படியே போனால் கடைசியில் அந்த மூலம் வெளியே தெரியாமல் போய்விட்டது. அதனால் நமக்கு அது தேட வேண்டியதாக இருக்குது, அறியாமல் இருக்கின்றது. அது இப்படி சகலத்தினுக்கும் இலங்கு காரணமாய் உறும் தப்பில் எற்கு ஒரு காரணம் இலதாலும், எந்த தப்பும் இல்லாத, குறையில் எதுவும் இல்லாத எமக்கு, எற்குங்கிறது எமக்கு, ஒரு காரணமும் இல்லாதாலும், எனக்கு வேறொரு காரணம் இல்லை, நான் தான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றேன், நான் தோன்றுவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, என நான் நித்திய சத்வஸ்துவாக எப்பொழுதும் இருப்பதாக இருக்கின்றேன். மெய் உணர்வு இன்பமாய். மெய் உணர்வு இன்பம்னா சத்து சித்து ஆனந்தம். மெய்ங்கிறது சத்து சத்தியம், உணர்வு சித்து, இன்பம் ஆனந்தம். சச்சிதானந்தம்ங்கிறத வேற வார்த்தையில் போட்டிருக்கார். மெய் உணர்வு இன்பமாய் தமிழில் சொன்னா, சத்து சித்து ஆனந்தத்தை தமிழில் சொன்னா மெய்யுணர்வு இன்பம் என்பதுதான். ஒப்பில் நாம், ஒப்பற்ற நாம், சகலத்தின் மூல உருவம் ஆயினதாலும், நாமே உலகத்திற்கு மூலமாக இருக்கின்ற காரணத்தினாலும், எய்ப்பிலா அகமே அகாரணன், அழிவில்லாத, நீக்கமில்லாத, நீக்க முடியாததான நாம் அகாரணன் என்னவே நிதம் எண்ணுவாய். அதனால் நான்
அனைத்திற்கும் காரணம் நான், எனக்கு ஒரு காரணமும் இல்லை என்று எப்பொழுதும் தியானிப்பாயாக, சிந்திப்பாயாக. அடுத்த லட்சணம் சாட்சி. அனைத்தையும் அறிகின்றது எதுவோ அது சாட்சி. எப்பொழுதும் அறிவாய் மாத்திரம் இருப்பது எதுவோ அது சாட்சி. அல்ல, சாட்சினாலே அந்த சம்பவத்தில் கலக்காத ஆள். 2 பேர் சண்டை போடுறான்னாக்கா அது அந்த 2 பேரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் தானே சாட்சியாக இருக்க முடியும். 2 பார்ட்டியில் ஒரு பார்ட்டியில் அவன் இருந்தால் அவன் சாட்சியாக இருக்க முடியாது. வாத்தியாவோ பிரதிவாதியாக ஆயிடுவார் 2 பக்கத்தில். அப்போ 2லேயும் கலக்காமல் யார் வெளியே இருந்து வேடிக்கை பார்க்குறானோ அவன்தான் சாட்சி. அந்த மாதிரி இந்த உலகத்திற்கு அதோட கலக்காமல் வேறாக இருந்து அதை பிரகாசித்து கொண்டிருக்கிற சாட்சி நாம். அகில ஜகக்கிரியைக்கும் ஆதித்த சனிதானம் ஆனதே மூலமாக அமர்தல் போல் சர்வ இந்திரிய ஜகத் தொழில்களும் அமர்தல் போல் சர்வ இந்திரிய ஜகத் தொழில்களும் அசைவில் சைத்தன்யத்தின் விகலம் இல்லாததோர் சந்நிதானங்கொண்டு விதவிதமதாக மிகவும் விரிவாய் நடக்கினும் இலகு கரியாகவே வேவும் நாம் ஆகவும் திகழு பிரவர்த்தியும் நிவர்த்தியும் செய்யாது சேர்கின்ற ஒன்றினாலும் செய்வித்தல் இல்லாது மத்தியஸ்தனாகவே தினம் இவையை நாடி நின்று துகளிலா கடலி போல் சகலவித தொழிலையும் தோற்றுவிக்கின்ற அதுவே சொரூபமாம் நாம் சர்வ சாட்சி என்று அனுதினம் தூய் மனதின் எண்ணுவாயே. அகில ஜகக்கிரியைக்கும் ஆதித்த சனிதானம் ஆனதே மூலமாக அமர்தல் போல் சர்வ இந்திய ஜகத் தொழில்களும் அசைவில் சைத்தன்யத்தின் விகலம் இல்லாததோர் சந்நிதானங்கொண்டு விதவிதமதாக மிகவும் விரிவாய் நடக்கினும் இலகு கரியாகவே வேவும் நாம் ஆகவும் திகழு பிரவர்த்தியும் நிவர்த்தியும் செய்யாது சேர்கின்ற ஒன்றினாலும் செய்வித்தல் இல்லாது மத்தியஸ்தனாகவே தினம் இவையை நாடி நின்று துகளிலா கனலி போல் சகலவித தொழிலையும் தோற்றுவிக்கின்ற அதுவே சொரூபமாம் நாம் சர்வ சாட்சி என்று அனுதினம் தூய் மனதின் எண்ணுவாயே. அகில ஜக கிரியைக்கும், அகிலன எல்லா, முழுமையான, அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். அனைத்து உலக செயல்களுக்கும் செய்கைகளுக்கும் ஆதித்த சனிதானம், சனிதானம்ங்கிறது சந்நிதானம், ஆதித்தன் சந்நிதானம் ஆனதே மூலமாக சூரியன், ஆதித்தன் சூரியன் எல்லா உலக நடக்கைக்கும் எல்லா உலக செயல்பாடுகளுக்கும் சூரியனுடைய முன்னிலையில் இவைகள் நடக்கின்ற காரணத்தினால், சூரியன் நேராக பண்ணலை, ஆதித்யனுடைய சந்நிதானத்தில், சூரியனுடைய இருப்புனா, சன்னிதானம்னா அவருடைய இருப்பு, அவருடைய முன்னிலை, அந்த முன்னிலையானதே மூலமாக, நேரடியாக அவர் எதுவும் பண்ணலை, அவர் பாட்டுக்கு அவரோட இடத்துல இருக்கிறார்.
அவருடைய முன்னிலையில் அவருடைய ஈர்ப்பில் இந்த உலகமானது உலகத்தினுடைய செய்கையானது இருக்கின்றது. அதனால் நேரடியாக இல்லைங்கிறதுக்கான உதாரணம். நேரடியாக அவரே செய்யலை, அவர் சாட்சியாக இருக்கிறார் என்பது, அவருடைய முன்னிலையில் செயல் நடக்கின்றது என்பதற்கு உதாரணம் இது. ஆதித்ய சந்நிதானம் ஆனதே மூலமாக, எல்லா செயல்களுக்கும் சூரியனுடைய சந்நிதானமே மூலமாக ஆனதே போல, அமர்தல் போல் இருப்பது போல, சர்வ இந்திய, இந்தியங்கிறது இந்திரிய, இந்திரியங்கிறது தமிழில் இந்தியன்னு இருக்கும். சர்வ இந்திரிய, எல்லா இந்திரியங்களுடைய ஜகத் தொழில்களும், இந்திரியங்கள் மற்றும் உலகத் தொழில்கள் அனைத்தும் அசைவில் சைத்தன்யத்தின், அதனால் உடலினுடைய செயல்பாடு உலகத்தினுடைய செயல்பாடு எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார். சர்வ இந்திரிய தொழில் ஜகத் தொழில், உலகத்தினுடைய தொழில்கள் செயல்பாடுகள் இந்திரியங்களுடைய செயல்பாடுகள். வியஷ்டியாக சொன்னால் இந்திரிய செயல்பாடு, சமஷ்டியாக சொன்னால் உலகத்தினுடைய தொழில்கள் செயல்பாடு. வியஷ்டியா சரீரம்னு சொல்கிற பொழுது ஆத்மானும், சமஷ்டியாக சொல்கிற பொழுது பிரம்மம்னு சொல்கிறோம். அவ்வளோதான். சமஷ்டியாக பிரபஞ்ச இயக்கத்திற்கு காரணம், இருப்புக்கு காரணம்னு சொல்கிற பொழுது பிரம்மங்கிற சப்தத்தினாலையும், ஒரு தனி சரீரத்துக்கு அதனுடைய இருப்பிற்கும் இயக்கத்திற்கும் காரணம்னு சொல்கிற பொழுது ஆத்மா அல்லது ஜீவாத்மான்னு சொல்கிறோம். இல்லை, ஜீவாத்மா பரமாத்மா அல்லது ஆத்மா பிரம்ம, ரெண்டும் ஒன்று தான், ஒரே வஸ்து தான். அந்த உபாதியை பற்றி சொல்கிற பொழுது ஒரு பேர் தனியாக வச்சிருக்கு. ஜகத் தொழில்களும், சர்வ இந்திரிய ஜகத் தொழில்களும் அசைவு இல்லாத சைத்தன்யத்தின் விகலம் இல்லாததோர் சந்நிதானம் கொண்டு விதவிதமதாக மிகவும் விரிவாய் நடக்கினும். இந்த அசைவில்லாத, நகர்தில்லாத, மாற்றமில்லாத, விகாரம் இல்லாத சைத்தன்யமாகிய பிரம்மத்தினுடைய விகலம் இல்லாததோர் சந்நிதானம் கொண்டு, விகலம்னா எவ்விதமான அவயவமும் இல்லாததான பிரம்மத்தினுடைய சந்நிதானம் கொண்டு, அவருடைய முன்னிலையில், எப்படி சூரியனுடைய முன்னிலையிலோ அதே போல பிரம்மத்தினுடைய முன்னிலையில் சூரியன் சந்திரன் முதலான எல்லாவற்றினுடைய இயக்கம். ஒரு சின்ன உதாரணமாக, சூரியனுடைய முன்னிலையில் பூமினா, சூரியனுக்கும் ஆத்மாவாக இருக்கிறது பிரம்மம். இப்போ பிரம்மத்தினுடைய பூமியானது எப்படி சூரியன் முன்னிலையில் இயங்குகின்றதோ அதே மாதிரி சூரியன் முதலான சகல பிரபஞ்சமும் பிரம்மத்தினுடைய முன்னிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய சாட்சி, அவருடைய சந்நிதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால் அப்படி இயங்க முடியுமாங்கிற கேள்விக்கு தான் நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணமாக சூரியனுடைய முன்னிலையில் பூமியானது இயங்குறதுங்கிறது இருக்கின்றது. அதே மாதிரி தான் ஆத்ம சைத்தன்யத்தின் முன்னிலையில் உலகம்ங்கிறது இருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கின்றது. விதவிதமாக மிகவும் விரிவாய் நடக்கினும், பலவிதமாக நடந்து கொண்டிருந்தாலும், விஸ்தாரமாக நடந்து கொண்டிருந்தாலும், இலகு கரியாகவே வேவும்னா இருக்கும்னு அர்த்தம். கரியாகவே, சாட்சியாகவே இருக்கும் நாமாகவே இருக்கின்றோம். எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே சாட்சியாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய சன்னிதானத்தில், ஆத்மாவினுடைய பிரம்மத்தினுடைய சன்னிதானத்தில் இவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. திகழு பிரவர்த்தியும் நிவர்த்தியும் செய்யாது, இந்த பிரவர்த்தி நிவர்த்திகளோடு சேர்ந்து கொள்ளாமல், சேர்கின்ற ஒன்றினாலும் செய்வித்தல் இல்லாது. இந்த உலகம் பிரவர்த்தியா அல்லது நிவர்த்தியாக இருக்குது. பிரவர்த்தி ஒன்றை நோக்கி போதல், நிவர்த்தி ஒன்றிலிருந்து விலகி போதல். அதுதான் இந்த உலகம் முழுக்க அதான் இருக்குது. எது அதிக ஈர்ப்புடையதாக இருக்கோ அதை நோக்கி செல்லுதல்ங்கிறது இருக்குது. ஈர்ப்பு இல்லாதது ஒன்றிலிருந்து ஒன்று விலகி செல்லுகின்றது. அது பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள், கோள்களாக இருக்கலாம், அல்லது பூமியில் இருக்கக்கூடிய செடி கொடி தாவரங்களாக இருக்கலாம். மனிதன், புழு, பூச்சி எல்லாமே தனக்கு ஈர்ப்புடையதை நோக்கி செல்லுகின்றது. விரோதமானதிலிருந்து விலகி செல்லுகின்றது. பிரவர்த்தி நிவர்த்தி தான் உலக இயக்கம். அதை எதுவும் செய்யாமல், நம்மளுடைய முன்னிலையில் இது நடக்குது, ஆனால் நாம் நேரடியாக அதை செய்யாமல் சாட்சியாகவே இருந்து, சேர்கின்ற ஒன்றினாலும் செய்வித்தல் இல்லாது, இதோடு இந்த உபாதியோடு இருந்தாலும் நாம் நேரடியாக செய்வித்தல் இல்லாது, மத்தியஸ்தன் ஆகவே தினம் இவையை நாடி நின்று, மத்தியஸ்தனாக, மத்தியஸ்தனம்னா நடுவில் இருக்கிற ஆள், மத்தியஸ்தம் பண்ணுற ஆள்னு சொல்கிறோமே. இப்போ மத்தியஸ்தம்னா ரெண்டு பக்கம் சேராத ஆள். அப்படி மத்தியஸ்தனாகவே, நடுவில் இருப்பவராகவே,
தினம் இவையை நாடி நின்று துகள் இலா கனலி போல. கனலினா கனலை உண்டு பண்ணுகின்ற நெருப்பை போல. நெருப்பு அக்னி சூரியனை போல. துகள்ங்கிறது குற்றம் இல்லாமல் அழுக்கு இல்லாத கரை இல்லாத நெருப்பு போல சகலவித தொழிலையும் தோற்றுவிக்கின்ற அதுவே சொரூபமாய். இந்த அனைத்தையும் நடத்துகின்ற அதுவே சொரூபமாம் நாம்னா. நெருப்பு இப்படி நெருப்பு சூரியன் கனலிங்கிறது சூரியனுக்கான இன்னொரு பேராக சொல்லியிருக்கிறார். கனலி போல கனலை உண்டு பண்ணுகின்ற கனல் தன்மையை உடைய சூரியனை போல சகலவித தொழிலையும் தோற்றுவிக்கின்ற. அப்போ தோற்றுவிக்கின்றன அவர் நேராக தோற்றுவிக்கலை, தொழில் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றார். அதுவே சொரூபமாய் நாம் சர்வ சாட்சி என்று, அப்படி சர்வ சாட்சியாக இருக்கின்ற நாம் என்று அனுதினம் தூய் மனதில் எண்ணுவாயே. அந்த தூய்மையான மனதில் இந்த மனது உடல் இவற்றினுடைய இயக்கங்களுக்கு ஆத்மா சாட்சியாகவே இருக்கின்றது. ஆத்மாவின் முன்னிலையில் இவை இயங்குகின்றன. காந்த சிலை மலை முன் சேட்டிக்கு மா போல கைவல்ய நவநீதத்தில் சொல்கிறார். அப்படி இந்த இரும்பு துகள்கள் எப்படி காந்தத்தின் முன்னால் அசைவை ஜடமான அது காந்தத்தின் முன்னிலையில் அவைகள் தானாக அது ஒன்றும் ஒட்டலை, அது தனியாக இருக்குது இது தனியாக இருக்குது, பக்கத்தில் போனாலே அது அசைகின்றது. அந்த மாதிரி அதனுடைய முன்னிலையில் இவைகள் இயங்குகின்றன. ஆத்மாவினுடைய முன்னிலையில் இவைகள் இயக்கம் பெற்றிருக்கின்றன. ஆத்மாவினுடைய அந்த பிரதிபிம்பம் ஏற்பட்டு அதனால் சேதனத்துவத்தை பெற்று உடல் முதலானவை இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் சாட்சியாகவே இருக்கின்றது. அதனால் இதனால் அது விகாரம் அடைவதில்லை. சாட்சிங்கிறது தான் உலக இயக்கத்திற்கு உடலினுடைய இருப்பிற்கும் இயக்கத்திற்கும் காரணமாக இருந்தாலும் அது தன்னுடைய தன்மையிலிருந்து மாறாமல் இருக்கின்றது. அதனால் சாட்சி என்று அனுதினம் தூய்மனதில் எண்ணுவாயே. எப்பொழுதும் தியானிப்பாயாக, சிந்திப்பாயாக. அடுத்தது ஸ்தானு. ஸ்தானுன நிலையாக இருப்பது, தன்னுடைய தன்மையிலிருந்து மாறாமல் விகாரம் இல்லாமல் நிலைத்த தன்மையுடையது ஸ்தானு. அலையினும் மனது பொறி அலையாத தூளவுடல் அவை கோடி அலையினும் தான் அலைவில் பூதங்கள் அவை அசையினும் அசையாமல் அமரினும் அசைதல் போல அலை சூரியாதி மண்டலம் இதனில் அலை வைஸ்வானரன் ஆதி இவ்விதம் அலை சுத்தவரை உலகு ஓர் தனுவாக நாம் என்ன அபிமானமுற்று அறிவினில் அலைதல் உறும் ஈசன் அவரினும் வேறதாகவே அறிவதனின் மறுசிருட்டி ஆக்கி அலை குமரராதியர் இத்தனைக்குமே அமருதானாக இலகி அலகில் இத்தனை சலனம் அதனோடு கூடியும் அசையாமல் இந்த யாவின் அலைவினுக்குங் கரியதாக நிறை சைத்தன்யம் ஆன நாம் தானுவாமே. அலையினும் மனது பொறி அலையாத தூள உடல் அவை கோடி அலையினும் தான் அலைவில் பூதங்கள் அவை அசையினும் அசையாமல் அமரினும் அசைதல் போல அலை சூரியாதி மண்டலம் இதனில் அலை வைஸ்வானரன் ஆதி இவ்விதம் அலை சுத்தவரை உலகு ஓர் தனுவாக நாம் என்ன அபிமானமுற்று அறிவினில் அலைதல் உறும் ஈசன் அவரினும் வேறதாகவே
அறிவதனின் மறு சிருஷ்டி ஆக்கி அலை குமரராதியர் இத்தனைக்குமே அமருதானாக இலகி அழகில் இத்தனை சலனம் அதனோடு கூடியும் அசையாமல் இந்த யாவின் அளவினுக்குங் கரியதாக நிறை சைத்தன்யம் ஆன நாம் தானுவாமே. ஸ்தானு அப்படின்னா நிலைத்த தன்மை, நிலைத்த பொருள் அப்படின்னு அர்த்தம். அலையினும் மனது பொறி அலையாத தூள உடல். இந்த மனது இந்திரியங்கள் அலைந்தாலும் ஸ்தூல உடலானது அலையாமல் இருக்கின்றது. ஒரு இடத்துல டிவியில் சோஃபாவில் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே, இப்போ உடம்பு எந்த அசைவும் இல்லை, பேசாமல் இருக்குது. ஆனால் இந்திரியம் பார்த்து கொண்டு இருக்குது, கண்ணு பார்த்து கொண்டு இருக்குது, மனது பார்க்குற விஷயத்தோட போய்கொண்டு இருக்கின்றது. அதனால் மனது பொறி அலையினும், மனதும் பொறிங்கிறது இந்திரியம், மனதும் இந்திரியங்களும் அலைந்தாலும் அலையாத தூள உடல். அப்படி இருக்க முடியும். உடம்பு சேர்ந்து அலையிறதுங்கிறது அப்புறம் அது. ஆனால் உடம்பு அசையாமல் இருக்கிற பொழுதும் மனதும் இந்திரியங்களும் அசைய முடிகின்றது, அசைகின்றது. அப்படி அலைந்து கொண்டு இருக்கின்றது. ஸ்தூல உடல் அசையாமல் இருப்பது. அவை கோடி அலையினும் தான் அலைவில் பூதங்கள். இந்த ஸ்தூல உடல்கள் பல வந்து போனாலும், அந்த ஸ்தூல உடலும் அசையுதுங்கிறது அது வந்து போகிறது, பிறந்து இறந்து வந்து போகிறது. அப்படி கோடி உடல்கள் வந்து போனாலும் அலைவு இல் பூதங்கள், அந்த பூதங்கள் பஞ்சபூதங்கள் அது அப்படியே இருக்குது. பஞ்சபூதத்தில் எண்ணற்ற சரீரங்கள் வந்து போய்கொண்டு இருக்கின்றன. அதனால் இந்த சரீரங்கள் அலையினும் தோன்றி மறைந்தாலும் தான் தோற்றம் மறைவு இல்லாமல் இருக்கின்ற பஞ்சபூதங்கள். அவை அசையாமல் அவை அசையினும், அவைங்கிறது பஞ்சபூதங்கள். அவை அசையினும் அசையாமல் அமரினும் அசைதல் போல அலை சூரியாதி மண்டலம் இதனில். இந்த பூதங்கள் அசைந்தாலும் அசையாமல் இருந்தாலும் அசைதல் போல அலை சூரியாதி மண்டலம். இந்த சூரியன், சந்திரன் முதலான கிரகங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் அவை அலைந்து கொண்டிருக்கின்றன. இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள அவைகள் அலைந்து கொண்டு இருக்கின்றன. இதனில் அலை வைஸ்வானரன் ஆதி இவ்விதம். அதற்கான அதி தேவதைகளா வைஸ்வானரன் முதலானவர்கள் இருந்த அவர்களும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், அவைகளை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அலை சுத்த வரை உலகு ஓர் தனுவாக நாம் என்ன அபிமானம் உற்ற அறிவினில் அலைதல் உறும் ஈசன். இந்த மேலே இருக்கக்கூடிய சுத்த மாயை வரைக்கும் உலகு ஓர் தனுவாக, உலகத்தை ஒரு உடலாக கொண்டு நாம் என்ன அபிமானம் உற்று, ஒரு அபிமானம் கொண்டு உற்று அறிவினில் அலைதல் உறும் ஈசன். விஸ்வரூபம், இந்த ஈஸ்வரனுடைய சரீரம் என்னது? விஸ்வரூபங்கிறதான் சமஷ்டி சரீரம். சமஷ்டி உலகு ஓர் தனுவாக, உலகத்தை ஓர் உடலாக கொண்டு, விஸ்வத்தையே உடலாக கொண்டு ஒரு சமஷ்டி உடலாக, ஒரு பேருடலாக கொண்டு அதில் நான் என்ற அபிமானம் உற்று, அந்த சமஷ்டி உடலில் அவருக்கு நான்கிற அபிமானம் இருக்குது, விராட் புருஷனாக இருக்கிறார். அப்படி நாம் என்ன அபிமானம் உற்று அறிவினில் அலைதல் உறும் ஈசன். அதை ஈஸ்வரன் என்ன பண்ணுறார்? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரமெல்லாம் பண்ணுறார். ஆனால் அவருடைய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அதை செய்கின்றார். அதனால் அறிவினில் அலைதல் உறும்னா அவர் புத்தியில் மனதில் சங்கல்பம் பண்ணுறது வேலை இல்லை. சிருஷ்டி பண்ணுறாருன்னா அவர் உடனே காலையில் எல்லாத்தையும் உபகரணங்கள்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் பண்ணுறாருன்னு, உற்பத்தி பண்ணுறார் அப்படின்னு பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியில் நடக்கிற மாதிரி அவர் ஒன்றும் பண்ணலை, சங்கல்ப மாத்திரம். அதனால அறிவினில்னு போட்டார். அதனால் அறிவினில் அலைதல் உறும், அறிவினாலே அவருடைய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அறிவினில் அலைதல் உறும் ஈசன். சங்கல்பத்தினாலே, அது சங்கல்பத்தினாலேயே உண்டு பண்ணி இருக்கிறதுனால தான் உலகம் மாயையாக இருக்குது. அவர் உண்மையிலேயே பண்ணியிருந்தால் அது பிசிக்கலாக அவர் வேலை செஞ்சு பண்ணியிருக்கணும். அப்படி அவர் பண்ணலை. அவர் சங்கல்ப மாத்திரத்தினால பண்ணதுனால உலகம் மாயையாக, மாய தோற்றமாக உண்மையில் இல்லாததாக இருக்கின்றது. நாம் சங்கல்பத்தில் பண்ணுற கனவு உலகம் மாதிரி
நம்ம உண்மையிலேயே ஒரு உலகம் ஒரு படைப்பை பண்ணியிருந்தால் அது கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், உண்மையிலேயே இருக்கும். ஆனால் நம்ம கனவுல என்ன பண்ணுறோம், சங்கல்ப மாத்திரத்தினால, மனதோட சங்கல்ப மாத்திரத்தினால ஒரு கனவு உலகத்தை படைத்து வைத்து இருக்கிறோம். சங்கல்ப மாத்திரத்தினால அது தோன்றுனதுனால அது தோற்றம் மாத்திரம். அந்த மாதிரி இந்த இறைவனுடைய சங்கல்ப மாத்திரத்தினால இந்த வியாபகாரிக ஜெகத்தானது சிருஷ்டியானது தோன்றி இருக்கின்றது. அதனால் அவருடைய அலைதல் எங்க, அறிவினில், அவருடைய புத்தியில் மனதில் அலைதல் வரும். அவரினும் வேறதாக, அவருக்கும் வேறாக. அறிவதனின் மறு சிருஷ்டியாக்கி அலை குமரர் ஆதியர் இத்தனைக்குமே. அதற்கு மேலே இன்னொரு சிருஷ்டியில் வர்றார், இருக்கார், போகிறார். அப்புறம் அடுத்த சிருஷ்டி வருது, இருக்கு, போகுது. ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு பிரம்மா வர்றாருன்னா, ஆனால் இங்கே ஈஸ்வரனுங்கிறது பிரம்மா மாதிரி ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒரு பிரம்மாவா இருக்கின்றார். பல பிரம்மாக்கள், அவரின் பிரம்மாக்கள்லையும் பல பிரம்மாக்கள் வந்து போகிறார்கள். அவரினும் வேறதாகவே, அவருக்கு மேலே இருந்து அறிவதனின் மறு சிருஷ்டியாக்கி, அந்த அறிவை அந்த அறிவில் இன்னொரு விதமாக இன்னொரு ஈஸ்வரனை படைத்து இன்னொரு சிருஷ்டி கர்த்தா வந்து, அதனால் மகாவிஷ்ணு அதுக்கு மேலே இருக்கிறார்னா, பிரம்மாவுக்கு மேலே மகாவிஷ்ணு இருக்கிறார். அவரிடத்துல பிரம்மா தோன்றுகிறார். அதுக்கப்புறம் அந்த பிரம்மா உலகத்தை தோற்றுவிக்கிறார்னா. அப்படி அதனால் குமரர் ஆதியர்னா, குமரர் சுப்பிரமணியர் பிரம்மா முதலானவர்கள், அல்லது பிரம்மாவையே குமரர்னு சொல்லலாம். அவர் மகாவிஷ்ணுவோட குமரர் தானே, அவர்கிட்டருந்து தோன்றினவர் தானே. அதனால் குமரர் ஆதியர்னு போயிட்டார். வேறு யாரெல்லாம் சிருஷ்டிகர்த்தாக்கள் இருக்கிறார்களோ எல்லாருமே அத்தனைக்கும். அமரு தானாக இலகி அமரு ஸ்தானமாகன்னு எடுத்துக்கொள்ள, புரிந்து கொள்ளலாம். அது அவர்கள் இருக்கின்ற ஸ்தானமாக இலகி இருந்து அழகில் இத்தனை சலனம் அதனோடும், இத்தனைக்குமே அமரு ஸ்தானமாக இலகி தானமாக இருந்து, இத்தனை அலைதலும் இத்தனை அலைகின்ற இத்தனை தோற்றங்களுக்கும் ஆதார ஸ்தானமாக இருந்து, அழகில்னா அளவு இல்லாத எல்லையற்ற, இத்தனை சலனம் அதனோடு கூடியும், இத்தனை சலனங்கள் இருந்தாலும், இத்தனை அலைதல் இத்தனை சஞ்சலங்கள் இருந்தாலும், சிருஷ்டி தோற்றம் மறைவுன்னு இருந்தாலும், அசையாமல் இந்த யாவின் அலைவினுக்கு கரியதாக, இந்த எல்லா தோற்றங்களுக்கும் சாட்சியாக நிறை சைத்தன்யமான நாம் தானுவாமே, நிறைவான பூர்ணமான சைத்தன்யமாக இருக்கின்ற நாம் ஸ்தானுவாமே, ஸ்தானுவாக இருக்கின்றோம். மகாவிஷ்ணு பார்க்கடலில் படுத்திருக்கிறார். பார்க்கடலில் அவர் ஸ்தானுவாக இருக்கிறார். நல்லா ஸ்தானுனா ஸ்தானு மாலயன், ஸ்தானுவா அவர் இருக்கிறார். பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் ஸ்தானுவாகத்தான் இருக்கிறார்கள். அவருடைய சங்கல்பத்தில் உலகம் வருகின்றது. அது மாதிரி அதனால மகாவிஷ்ணு அவர் பிரளய காலத்தில் எப்படி இருக்கிறார்னா, அவர் பாட்டுக்கு படுத்திருக்கிறார், பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சிருஷ்டி பண்ணுறார், சங்கல்பம் பண்ணுறார், வருகின்றார். உலகமானது வருகின்றது. ஆனால் அது வந்தாலும் அவர் அப்படியே இருக்கிறார், அசையாத பொருளாக இருக்கின்றார். அவருடைய சங்கல்பத்தினால, இந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளுடைய சங்கல்பத்தினால அங்கேருந்து பிரம்மா தோன்றுகிறார். அப்புறம் பிரம்மா சிருஷ்டி செய்கின்றார். மற்ற எல்லாரும் வந்து போகிறாங்க, அவர் அப்படியே இருக்கின்றார். அதனால் அப்படி இந்த சைத்தன்யமானது இருக்கின்றது. அதனால் சைத்தன்யத்தோட இந்த ஸ்தானத்தன்மை தான் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள்னு காட்டப்பட்டிருக்கும். அதுவே பிரம்மத்தையே உருவப்படுத்தி, மகாவிஷ்ணு யாருன்னா மகாவிஷ்ணு பிரம்ம சைத்தன்யம் தான். அதில் பிரம்ம சைத்தன்யம் தான் விகாரம் அடையாமல் இருந்து உலக விகாரங்களை நடத்தி கொண்டு இருக்கின்றது. அதனால அப்படி. அதே மாதிரி பரமசிவன் மேலே இந்த காளி நர்த்தனம் ஆடுற மாதிரி இருக்கும். பரமேஸ்வரன் மேலே அவர் படுத்திருப்பார், அதற்கு மேலே இந்த மாயா காளி தேவியானவள் நர்த்தனம் ஆடுற மாதிரி, அந்த மாதிரி சில உருவங்கள், சில இது இருக்குது, விக்கிரகங்கள் இருக்குது, பார்க்குறோம். அப்போ பரமசிவன் என்னது, அவர் சைத்தன்யம் தான். அவர் ஸ்தானுவாக அசையாமல் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறார். மாயையானது ஆட்டுவிக்கின்றது, தோற்றுவிக்கின்றது. அதனால் மாயா பராசக்தி, அது தோற்றுவிக்கின்றது. அது சைவத்தில். வைஷ்ணவத்தில் அவர் பாட்டுக்கும் பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கிறார். அவருடைய சங்கல்பத்தினால உலகம்ங்கிறது. அப்போ அவர் பிரம்மம் தான். அங்கே அந்த இடத்துல அவர் அசையாமல் இருக்கிறார்னா அவர் பிரம்மம் தான். நிர்விகாரமாக சைத்தன்யமாக இருக்கிறார், ஸ்தானுவாக இருக்கின்றார். அவருடைய முன்னிலையில் இந்த எல்லா அலைதலும் நடந்து கொண்டிருக்கின்றது.
அப்படி சைத்தன்யமாக இருக்கின்ற நாம் தானுவாமே ஸ்தானுவாமே விதமான மாறுபாடும் இல்லாமல் நிலையாக இருக்கின்ற பெரும்பொருள். அதுக்கப்புறம் பரிபூரணம். அப்பினால் கடமதை பூரித்தல் போலவே அனமயம் பிராணனதனால் அது மனோகோசத்தினால் அது விஞ்ஞானமயம். ஆம் கோசமதனால் அதும் செப்பும் ஆனந்தமயம் அதனினால் பூரித்தல். சேர்ந்து நல் ஜீவனதனால் சேர்பூரிதம் பஞ்சகோஷங்கள் அவையினால் திகழ் பஞ்சபூதம் நிறைவாம். தப்பலில் அவையினால் பூரித்தல் ஒரு சகம். சகமதினும் எங்கும் நிறைவாய் சார்கின்ற மாயா விசிஷ்டரும் மால்மிக நமால்மிக சார்கின்ற மாயா விசிஷ்டரும் நமால்மிக. தாழ்வில் பூரித்தல் ஒற்று துப்புடைய நம்மினும் வேறு பரிபூரணம். தோன்றுதல் இலாத அதனால் சொல்லு பரிபூரணம் நாம் என்னவே நிதம். சுகமுடன் அறிந்து கொள்ளே. அப்பினால் கடமதை பூரித்தல் போலவே அனமயம் பிராணன் அதனால் அது மனோகோசத்தினால் அது விஞ்ஞானமயம். ஆம் கோசமதனால் அதும் செப்பும் ஆனந்தமயம் அதனினால் பூரித்தல். சேர்ந்து நல் ஜீவன் அதனால் சேர்பூரிதம் பஞ்சகோஷங்கள் அவையினால் திகழ் பஞ்சபூதம் நிறைவாம். தப்பலில் அவையினால் பூரித்தல் ஒரு சகம். சகம் அதினும் எங்கும் நிறைவாய் சார்கின்ற மாயா விசிஷ்டரும் நமால்மிக. தாழ்வில் பூரித்தலுற்று துப்புடைய நம்மினும் வேறு பரிபூரணம். தோன்றுதல் இலாத அதனால் சொல்லு பரிபூரணம் நாம் என்னவே நிதம். சுகமுடன் அறிந்து கொள்ளே. அப்பினால் அப்புங்கிறது ஆப்பக ஜலம் தண்ணீர். கடம்னா பானை. அதை பூரித்தல் போலவே தண்ணீரினால் பானையை நிறைத்தல் போல. பானையில் தண்ணியை ஊற்றி அதை நிறைக்கிற மாதிரி பானைக்குள்ள தண்ணீரானது இருக்கின்றது. அதற்கு உள்ளேங்கிற அர்த்தம். அதற்குள்ள நிறைந்து இருக்கின்றது. அதுபோல அன்னமயம். அன்னமயம்னா அன்னமயம். அன்னமய கோஷம் அன்னமயம். அன்னத்தினாலான இந்த ஸ்தூல சரீரம். பிராணன் அதனால் இந்த பிராணன் அதனால் பூரித்து இருக்கின்றது, நிறைந்திருக்கின்றது. அன்னமயத்துக்குள்ள பிராணமயனானது நிறைந்திருக்கின்றது. அது மனோகோஷத்தினால் அந்த பிராணமயனுக்குள்ள அதை நிறைத்து மனோமய கோஷமானது இருக்கின்றது. மனோகோஷம் மனோமய கோஷம். அந்த மனோமய கோஷமானது அது விஞ்ஞானமயம். விஞ்ஞானமய கோஷத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கின்றது. விஞ்ஞானமயம் மயமாம் கோஷமதனால் அதுவும் செப்பும் ஆனந்தமயம். அந்த விஞ்ஞானமய கோஷமும் ஆனந்தமயம் என்று சொல்லப்படுகின்ற அதனால் பூரித்தல் சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து இது அதனால் நிறைக்கப்பட்டு இப்படி பஞ்சபூதங்கள் ஒன்றை ஒன்று பூரித்து ஒன்றை ஒன்று நிறைத்து சேர்ந்து நல் ஜீவன் அதனால் இப்படி சேர்ந்திருக்கக்கூடிய ஜீவன் அதனால் சேர்பூரிதம் பஞ்ச கோஷங்கள் அவையினால் இந்த பூரிதமாக நிறைவாக இருக்கின்ற
பஞ்ச கோஷங்கள் அவையினால் திகழ் பஞ்சபூதம் நிறைவாம். இந்த பஞ்சபூதங்கள் இப்படி பஞ்ச கோஷங்களால் நிறைந்திருக்கின்றது. தப்பலில் அவையினால் பூரித்தல் ஒரு ஜகம். இந்த பஞ்சபூதங்களும் தப்பல்னா தப்புதல் இல்லாமல் குறையில்லாமல் அவையினால் பூரித்தல் ஒரு ஜகம். இந்த பஞ்சபூதங்களால் பிரபஞ்சமானது நிறைந்திருக்கின்றது. பஞ்ச கோஷங்களால் பஞ்சபூதங்கள் நிறைந்திருக்கின்றன. பஞ்சபூதங்களால் உலகமானது நிறைந்திருக்கின்றது. ஜகம் அதினும் எங்கும் நிறைவாய் சார்கின்ற மாயா விசிஷ்டரும் நமால் மிக தாழ்வில் பூரித்தல் உற்று. இந்த ஜகமானது அதில் எங்கும் ஜகம் அதினும் எங்கும் நிறைவாய், அந்த ஜகத்தை நிறைத்திருக்கிறது பூரித்திருக்கிறது யாரு? மாயா விசிஷ்ட ஈஸ்வரன். சார்கின்ற ஜகம் அதினும் எங்கும் நிறைவாய் சார்கின்ற, உலகம் முழுவதிலும் பிரபஞ்சம் முழுவதிலும் எங்கும் நிறைந்திருக்கின்ற சார்கின்ற மாயா விசிஷ்டரும், மாயா விசிஷ்ட சைத்தன்யம் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் நம்மால், அதனால் உலகத்தை ஈஸ்வரன் நிறைத்திருக்கிறார். ஈஸ்வரன் நம்மால் நிறைக்கப்பட்டிருக்கிறார். நம்மால்ங்கிறது நம்மால், ஆத்மாவாகிய பிரம்மமாகிய நம்மால். மிக தாழ்வில் பூரித்தல், எந்த குறைவும் இல்லாமல் நிறைந்து பூரித்தல் உற்று துப்புடைய நம்மினும், துப்புடையம்னா அறிவு உடைய, துப்புங்கிறது அறிவு, அறிவுடைய விவேகம் ஞானஸ்வரூபமான நம்மினும் வேறு பரிபூரணம், அதற்கு மேலாக இன்னொரு பூரணம்ங்கிறது இல்லை. பூரணம்ங்கிறது ஒன்றுக்கொன்றுள்ள இருந்து அந்த ஒன்றை இயக்குவதாக இருப்பது, அதற்குள்ள இருந்து அதை நிறைத்து அதை வியாபித்து அதை நடத்துவதாக அதை இயக்குவதாக இருக்கிறது. அதான் பரிபூரணம்ங்கிறதுல சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டு ஈஸ்வரனால் நடத்தப்படுவதாக இருக்கின்றது. அந்த ஈஸ்வரனுக்குள்ளே பொறித்திருக்கிறது யார்? ஆத்மானம். அதனால் ஒன்றொன்றுக்குள்ள அது அதற்கு வேறாக ஒரு ஆத்மா ஒன்று இருந்து அதை நடத்துகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஈஸ்வரனுக்கும் ஆதாரமாக, ஈஸ்வரனுக்கும் ஆத்மாவாக, ஈஸ்வரனையும் பூரித்து இருக்கின்ற நாம் தோற்றுதல் இல்லாத அதனால், வேறு பரிபூரணம் தோன்றுதல் இல்லாத அதனால், இந்த ஆத்மா சைத்தன்யத்திற்கு மேலாக இன்னொரு பரிபூரணம் இல்லை. அதை வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதற்கு ஆத்மாவாக இருக்கின்ற ஒரு பொருள், அதை நடத்துவதாக இருக்கின்ற இன்னொரு பொருள் இல்லை என்பதினால், பரிபூரணம் தோன்றுதல், வேறு பரிபூரணம் தோன்றுதல் இல்லாத அதனால், சொல்லு பரிபூரணம் நாம் என்னவே, இந்த சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கக்கூடிய பரிபூரணமான பிரம்மம் நாம் என்னவே, நிதம் சுகமுடன் அறிந்து கொள்ளே, எப்பொழுதும் சுகமாக அதை சிந்தித்து தியானித்து சுகமுடன் இருப்பாயாக. இப்போது தியானத்தில் இருக்கணும். நான் பரிபூரண ஆத்மா, விதமான குறைகளும் இல்லை, என்னால் இந்த உலகமானது நிறைக்கப்பட்டிருக்கின்றது, எனக்கு வேறாக இன்னொரு இல்லை, நானே பூர்ணமாக இருக்கின்றேன். நம்ம உலகத்தில் பூர்ணத்துவத்தை பார்க்கிறோம். அந்த உலகம்ங்கிறது நாமரூபம். அந்த நாமரூபத்தில் பூர்ணத்துவத்தை நம்ம தேடுகிறோம். நாமரூபத்திலிருந்து பூர்ணத்துவம் வராது. நாமரூபத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது பிரம்மம். அந்த பிரம்மத்தை நாம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது பூர்ணத்துவம் வரும். இல்லைன்னா பிரம்மத்தை, இந்த உலகத்தில் இருந்து நமக்கு ஒரு சுகம் வருதேனா, உலகம் வெறும் நாமரூபம் மாத்திரம்னா உலகத்திலேருந்து நமக்கு எப்படி சுகம் வருகிறதுனா, உலகத்துக்குள்ளே அதை பூரித்து இருக்கக்கூடிய ஆத்மானால சுகம் வருது. உலகத்துக்கு ஆதாரமாக ஆத்மா தான் இருக்குது. அதனால் அந்த ஆத்மாவிலிருந்து நமக்கு சுகம் வருது. அதனால் விஷயானந்தம்ங்கிறதும் ஆத்மானந்தம் தான். ஆனால் விஷயத்தை பூரித்து நிறைத்து இருக்கிறது ஆத்மா தான், பிரம்மம் தான். ஆனால் அது தெரியாமல் விஷயத்தை அடைகின்ற பொழுது நமக்கு சுகம் வருதுன்னு, அந்த விஷயத்திலிருந்து சுகம் வருதுன்னு நினைக்கிறோம். விஷயத்துக்குள்ளே இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் பிரம்மம், அது நாம் தான். அதனால் அது நாம் தான், நமக்கு அந்நியமாக இல்லை. அப்படிங்கிறதுனால விஷயத்தை அடைந்து தான் நம்ம சுகத்தை அடையணுங்கிறது இல்லை. நாம் பூர்ணம், விஷயத்துக்குள்ளேயும் பூர்ணமான ஆத்மாதான் இருக்கிறது. பூர்ணமத பூர்ணமிதம்னு புரிந்து கொண்டா பூர்ணத்தை வெளியே தேட வேண்டியது இல்லை, அது நமக்குள்ளேயே சொரூபமாக இருக்கின்றது. ஏன்னா அப்படி கேட்கலாம், விஷயத்துக்குள்ள ஆத்மாதான் ஆனந்தமாக இருக்குன்னா, விஷயானந்தம் ஆத்மானந்தம் தான்னா, நான் விஷயத்தை நல்லா அனுபவிக்கிறேனேண்ணா, ஏன்னா அது ஆத்மானந்தம் தானே, அது ஆத்மானந்தம் தானே, அதை நல்லாவே என்ஜாய் பண்ணலாமே, நல்லா ஜாலியாக அனுபவிக்கலாமே
அப்படின்னாக்க அது தேவையில்லை. அதான் உனக்குள்ள சொரூபமாக இருக்கே, அதனால அது நீ அதை போய் ஏன் அனுபவிக்கணும், அது வேண்டியது இல்லை. அப்புறம் அங்கே விஷயம் மட்டும் இல்லை, விஷமா மேலே நாமரூபம் ஒட்டி உக்காந்துருக்கு, அது பிரச்சனை. அந்த நாமரூபம் இல்லாமல் பிரம்மம் மட்டும் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அதோட கலந்து இருக்கக்கூடிய மாயா தத்துவம் நாமரூபம், அதில் விகாரம் இருக்குது, மாறுபாடு இருக்குது, அதில் மறைப்பு முதலானவை வருகின்றது. அதனால் அது நமக்கு நிரந்தரமான சுகமாக இருக்காது. அது புரிந்து கொண்டு, அது சொரூப சுகம்தான் புரிந்து கொண்டு இருக்கிறது. அதனால் பூரணம் என்னவே நிதம் சுகமுடன் அறிந்து கொள்ளே. சரி, அடுத்த பாடல் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அனந்தம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வியோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.